இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் குரு பெயர்ச்சியில் மிக அற்புதமான பலன், கன்னிராசிக்கு அப்புறம் மிக மிக சூப்பரான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி என்று கேட்டால் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களே, எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் கோல்டன் பீரியட் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தருணம் இந்த குரு பயிற்சி தருணம். 7ல் இருந்து அது பார்க்கக்கூடிய இடங்கள், குருவின் பார்வை கோடி நன்மைங்கிற லாபத்தை பார்க்க போகின்றது. இதுவரையிலும் இடம் போட்டுட்டு ரியல் எஸ்டேட், பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் ரியல் எஸ்டேட் நிறைய பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. ஏன்னா விருச்சிக ராசியாதிபதி என்றக்கூடிய செவ்வாயை ராசியாதிபதியாக கொண்டு செயல்படக்கூடிய நண்பர்கள் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவாங்க. அதோட அம்சம் பார்த்திங்கன்னா தேல் மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வேலை பார்த்துட்டு நல்லா வார்த்தையால் டபக்குன்னு கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட டபக்குன்னு மூஞ்சே காமிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. மனசில் ஒன்றும் இருக்காது. நீங்கள் உங்கள் சில பேர் உள்ளன்று வைத்து புறமுன்று அப்படிலாம் கிடையாது. நஞ்சை உள்ளே வச்சுக்க மாட்டாங்க. வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட நட்பாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவங்க கொடுக்க வச்சு கொட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா வார்த்தையால் சில கொடுத்தாலும் அடிக்கிற கை தான் நினைக்கணும். அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஒரு அடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு அல்வாவும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். நல்ல ஒரு அற்புதமான ராசியை கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கைகூடி வரப்போகின்றது நண்பர்களே. இடத்தை எங்கே எடுத்தாலும் போட்டுட்டோம், லேண்டாக போட்டோம், லேஅவுட்டாக போட்டோம், விற்கலை என்று சொல்லி கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்பா போன வாட்டி விற்றுருந்தா பாதி இல்லாமல் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலத்தின் மூலியமாக ரியல் எஸ்டேட் சொல்லி செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் கோடியில் ஆரம்பித்து திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலிமா எப்படியா வேணாலும் பலன் வரக்கூடியது. நீங்கள் மெட்ராஸில் சின்ன வீடு புரோக்கரில் ஆரம்பித்து சின்ன லேன் ஏஜென்ட்ஸில் ஆரம்பித்து வீடு பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பெரும்பாலும் இந்த ரியல் எஸ்டேட் தொழில்கள் பண்ணியிருக்காங்க. 80% பேர் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் ரியல் எஸ்டேட் தொழில்கள் அவர்கள் கைகூடி வரும். ஏனென்றால் செவ்வாய் அற்புதமாக இருப்பதனால் இதுவரையிலும் நிலம் விற்கலை, இதுவரையிலும் வீடு வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அத்தனை பேரும் நிலத்தின் மூலியமாக நீங்கள் செய்து கொண்டு இருக்க தொழில் மூலியமாக அற்புதமான பெரும் லாபத்தை அடையக்கூடிய இந்த வருஷம் நீங்கள் லாபம் அடையலாம், எந்த வருஷமும் அடையலை. அதனால் எந்தெந்த இடத்துல லேண்ட் போட்டு விற்கணும்னு காத்து கொண்டிருக்கோ அத்தனையும் விற்று விடுகள் நண்பர்களே. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது. உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபத்தை கொட்டோன்னு கொட்டி கொடுக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாழ்வியல், நீங்கள் உழைத்த உழைப்பின் மூலியமாக வரக்கூடிய அனைத்து விஷயங்கள். இதுவரையிலும் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சங்கடப்பட்டிருப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்கள்லாம் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியிருக்கும். பாகப்பிரிவினில் தேவையில்லாமல் அலைஞ்சிருப்பீங்க. பங்காளி சண்டைகள் அலைஞ்சிருப்பீங்க. தொழிலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களோட அலைஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி பல பேரோட கூட்டு தொழில் செய்கிறவர்கள்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் சால்வ் ஆகி இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையப் போகின்றது நண்பர்களே. ஏனென்று கேட்டீர்கள், லாபத்தை குரு பார்க்கின்றார். ஏற்கனவே சொன்ன மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 95% உங்களுக்கு மார்க் போடலாம் நண்பர்களே. ஆகவே கவலை இல்லாமல் சந்தோஷமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை, நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலையை, நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வாழ்வியல் முறையை, நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கண்டிப்பாக புது வீடு வாங்குவீர்கள், புது வாகனம் வாங்குவீர்கள், நல்ல திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, குழந்தை பேர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான 16 வகையான கடாச்சங்களும் இந்த ஒரு ஆண்டில் உங்களுக்கு உங்கள் இல்லத்தில் கொட்டப்போகின்றது நண்பர்களே. ஆகவே எல்லாத்தையும் அள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரையிலும் 2-3 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலக போன்றது. குரு பார்த்து விட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வலையாக சிக்கி கொண்டிருந்த அத்தனை போலும் அப்படியே விலகி உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வாகை சூடப் போகின்றீர்கள். மாபெரும் சபைதனில் நீ நடந்தார் ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீயறிவோ உன்னை அறிந்தால் உன்னை அறிந்து கொண்டு எந்த பெரிய சபையில் நடந்தாலும் ஒரு மாபெரும் மாலை உனக்கு விழும் நண்பர்கள். வெற்றி மாலைகள் எங்கே போனாலும் கிங்காக இருக்கக்கூடிய, எங்கே போனாலும் புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய, எல்லா சபையிலும் நம்பரனாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வரப்போகின்றது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதே மாதிரி ராசியை குரு பார்ப்பவர், உங்களையே குரு பார்க்கிறார். மன்னவன் பொன்னவன் அங்கேருந்து பார்த்து உங்களை 7ஆம் பார்வை குரு பார்ப்பதனால் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனை, இதுவரையும் சின்ன விஷயங்களுக்காக டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தீங்க, சின்ன விஷயங்களுக்காக போயிட்டு இருந்த அத்தனை பேர் உங்கள் உடம்புல ஒரு தேஜஸ் வரும். உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா இதுவரையும் ஒரு சாதாரணமாக உடல் விஷயம் மற்ற விஷயத்தில் கவனத்தை பண்ணி இது மேலே மிடுக்காக இருப்பீங்க, துடுக்காக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே என்னப்பா நேற்று இப்படி இருந்தால் இன்றைக்கி நம்ம ஆளா அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களாம் உருமாறப் போகின்றீர்கள், உடை மாற்றப் போகின்றீர்கள், இடம் மாற்றப் போகின்றீர்கள், அப்படியே ஆஃபீஸ் மாற்றப் போகின்றீர்கள், எல்லாம் உயர்வையும் அடைய போகின்றீர்கள் அப்படிங்கிறதா சொல்ல வேண்டும் நண்பர்களே. ஆகவே விருச்சிக ராசி நண்பர்களை எந்த விதமான கவலை இல்லாமல் அடித்து தூள் கலப்புற மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அவை என்ன சொல்கிறது, 95 மார்க் போடலாம். இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஒரு ரிசல்ட் விருச்சிக ராசி இருக்குது. தைரியமாக போங்கள். ஏதாச்சும் வம்பு வழக்கு கோரிக்கை எதுவாக இருந்தாலும் எல்லாமே நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும் நண்பர்களே. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த ஆண்டு முழுவதும் மன்னவன் பொன்னவன் உங்களிடத்தில் விஜயத்தை வெற்றியை வாழ்க்கையில் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சூரசம்கார முருகனின் அதிபதியாக உங்களுடைய ராசியாதிபதி முருகனாக வருவதனால் நீங்கள் செல்ல வேண்டியது திருச்செந்தூர் சென்று வாருங்கள் நண்பர்களே. வியாழக்கிழமையில் திருச்செந்தூர் சென்று வாருங்கள், முருகனை வழிபட்டு வாருங்கள். இந்த ஆண்டு முழுவதும் முருகனை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். முருகன் ஒருவன் தான் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை வீசக்கூடிய திருச்செந்தூர்ங்கிறது வெற்றி பெற்ற ஒரு அற்புதமான இடங்கிறதுனால வியாழக்கிழமையில் அது செவ்வாய்க்கிழமை போனால் சிறப்புங்கிறது சொன்னாலும் வியாழக்கிழமையில் இங்கே சென்று வாருங்கள் நண்பர்களே. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம், ஜோதிர்லிங்க பரிகாரம். செவ்வாய் பகவான் பிறந்தது பார்த்திங்கன்னா உஜ்ஜயினி அப்படின்னு சொல்லுவோம். உஜ்ஜயினியில் மகாகாளீஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உஜ்ஜயினியில் செவ்வாய்க்கு மங்கள் நாத் அப்படின்ட்டு செவ்வாய்க்கு ஒரு அற்புதமான இருக்குது. செவ்வாய் பகவான் பிறந்து வளர்ந்து அது ஐதீகத்தில் புராணங்களில் அற்புதமாக சொல்லப்படும். உஜ்ஜயினியில் உஜ்ஜயினி முழுவதுமே கோயில் நகரம் தான். எக்ஸ்ட்ரா ஒரு பரிகாரத்தை சொல்லலாம், ஜோதிர்லிங்கத்தை சொல்லவில்லை. உஜ்ஜயினியில் செவ்வாய் தனி சன்னதி, தனி கோயில், தனி ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான கோயில் இருக்குது நண்பர்களே. நில வளம் இடம் வாங்கணும், இந்த நிலத்தில் பங்காளி சண்டைகள் இருக்குது, இந்த மாதிரி பார்ட்னர்ஸோட பிரச்சனை இருக்குது, நிறைய கோர்ட்டு கேஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லோரும் உஜ்ஜயினியில் இருக்கிற மங்களேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வந்தீர்களால் மிக அற்புதமான பலன்களை பெறலாம் நண்பர்களே. அதே போன்று ஜோதிர்லிங்கம் அப்படிங்கிறது நம்ம மகாராஷ்டிரா பதில் நாகநாதன் இருக்குது, அவண்டா நாகநாத். மகாராஷ்டிராவுக்கு இதில் அவண்டா நாகநாத்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்குரிய ஜோதிர்லிங்கம், விருச்சிக ராசிக்குரிய ஜோதிர்லிங்கம் நண்பர்களே. நான் எக்ஸ்ட்ரா உஜ்ஜயினி செவ்வாய் பகவான் பிறந்த இடம் என்பதற்காக உஜ்ஜயினி சென்று வாருங்கள் என்பதை சொல்லுகின்றேன். மற்றபடி தமிழ்நாட்டிற்குள்ள திருச்செந்தூருக்கு சென்று முருகபெருமானை தரிசனம் செய்துவிட்டு வந்தீர்கள்னால் இந்த ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். இந்த உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சேஞ்ச், சார் என் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வந்துச்சு, என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு, என் லைஃப்பில் ஒரு பெரிய ஏற்றம் வந்துச்சு, என்னுடைய டேர்னிங் பாயிண்ட் இந்த இடம் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு தான் நண்பர்களே. எந்த விதத்திலாவது திருமணம் நடக்கும், எந்த விதத்திலாவது குழந்தை பிறக்கும், எந்த விதத்திலாவது 2ஆம் திருமணத்தை காத்துட்டு இருக்கும், 2ஆவது திருமணம் நடக்கும். வாழ்க்கையில் எல்லா விதமான அதிர்ஷ்டங்கள் நடந்து சகல சம்பத்துக்களும் பெற்று இந்த ஒரு 6-7 வருடங்களாகப்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று செல்வம் செல்வாக்கோடு வாழப்போவர்கள் விருச்சிக தான். கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்கள். இந்த ஒரு ஆண்டை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. வாழ்த்துக்கள், வாழிய நலம். இது போன்ற அற்புதமான வீடியோக்களுக்கான நம்ம நவகிரக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிர்லிங்க யாத்திரைக்கு நம்முடைய சேனல் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் வருடம் எல்லா ஜோதிர்லிங்கத்துக்கும் மிக அற்புதமாக கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்முடைய பரிகார முறையில் வித்தியாசமாக ஜோதிர்லிங்க யாத்திரையும் சேர்த்து பலன்களை சொல்லிக் கொண்டு இருக்கும் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.